திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடக்குடி விழாவில் இருந்து தவறி நெடுஞ்சாலையில் ஓடிய காலை பார்வையற்ற தம்பதியர் மீது முட்டியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். தற்போது தம்பதியுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. வெங்கடேசன், தற்போது இந்த தம்பதியுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? மருத்துவ சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், அதாவது நாகராஜ் மற்றும் அவரது மனைவி இருவரையும் மாடு முட்டியதில் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவர்களுக்கு தற்பொழுது வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், அந்த எருது எப்படி வெளியில வந்தது? முறையான தடுப்பு அரண்கள் அமைத்துதானே இது போன்ற போட்டிகளை நடத்த முடியும். மாவட்ட ஆட்சியர் அதற்கு அனுமதி கொடுப்பார். எப்படி அந்த எருது வெளியில வந்தது வெங்கடேஷ்? அதாவது தேவப்பிரியன், இன்று அந்த பகுதியில் இருபுறமும் பேரிகார்டு அமைத்து அந்த எருது விடும் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் கூட அந்த எருது குறிப்பிட்ட இலக்கை சென்றடையக்கூடிய காளைகள் அங்க அருகில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு பகுதிகளில் மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இருந்து அந்த மாடு ஆனது வழி தவறி வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வந்த போது அங்க பார்வையற்ற இருவர் அந்த சாலையை கடக்க முயன்ற போது அந்த மாடு ஆனது அவர்களை முட்டி தற்பொழுது படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். மேலும் எருதுவிடும் திருவிழாவில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை எல்லாம் வருவாய் கோட்டாட்சியர் அதை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் முறையாக இந்த பகுதியில் எருதுவிடும் திருவிழாவில் முறையாக ஆய்வு செய்யாதது இதற்கான காரணம் என பொதுமக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், நன்றி வெங்கடேஷ்.